and welcome to JFW Spice with me, Dipshi Blessy. எப்பவுமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க எங்கயாச்சும் போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஏதோ எங்கள் அம்மா என்ன சாப்பிட்றதுக்காகவே பெத்த மாதிரி வந்துட்டு நான் அப்படியே அழகழகாக ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக பார்த்து நிறைய இடங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த வீக் வந்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொன்னேன். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு க்யூட்டாக ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எஸ், ஸோ வந்துட்டு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா Grillon துறைப்பாக்கத்தில் இருக்க Grilon Restobar தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். எப்போவுமே வந்துட்டு நம்ம என்ன வீக்கெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம் அப்படியே கிடையாதுங்க. நம்ம வீக் டே ஒரு லஞ்ச் டைமில் அழகாக மாக்டெயில்ஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பேன் பண்ணாங்கன்னா நீங்கள் மாக்டெயில் வந்துட்டு கையில் இருக்கிற அதை எடுத்துகிட்டே பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போது இறங்கினதுக்கப்புறம் ஹைட்டு கொஞ்சம் குள்ளமாயிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, க்யூட்டாக வந்துட்டு ப்ளூ கலரில் ஒரு மாக்டெயிலாக எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாட் ஜஸ்ட் திஸ் மாக்டெயில், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரை 4 விதமான மாக்டெயில் வந்துட்டு எனக்கு ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் எங்ககிட்ட கேட்ட என்ன சாப்பிட்றது ஏது சாப்பிட்றதுன்னு எனக்கே தெரியல. அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்கள் உங்களோட பெஸ்ட் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இல்லாட்டி வந்துட்டு மோஸ்ட் செல்லிங் ஃபேமஸான டிஷ்ஷுன்னு கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அந்த மாதிரி வந்துட்டு நீங்களே கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு 6 விதமான டிஷ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் திப்ஷி, நீங்கள் கவலைப்படவே படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு இதை நான் குடிக்கலாமா? ஏழை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஓகே, ஒன்றும் இல்லை, குடிக்கலாம், பர்மிஷன் வாங்கிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு Grillonல the first drink that I'm trying is a mocktail. It's called the Blue Lagoon. அதாவது இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்களா அழகாக வந்துட்டு ப்ளூ கலரில் அதில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரைட் போட்டு கொஞ்சம் சோடா போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்குறதா ப்ளூ லகூன். ஸோ இதுதான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். கூல். இங்கே பெஸ்ட் பார்த்தீங்களா ஸ்ட்ராக்கு பதிலாக வந்துட்டு ஸ்டீல் ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த க்யூட் திங் ஹியர். ஸோ வந்துட்டு சம்மர் டைம் நம்ம சென்னையில் வந்துட்டு சம்மருக்கு வந்துட்டு தட்டுப்பாடே கிடையாது. ஸோ சம்மர் டைமில் நீங்கள் நல்லா வந்துட்டு இது கொஞ்சம் ரூஃப்டாப் வேறியா, ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஒரு மத்தியானமாக கூட நீங்கள் சில் பண்ணலாம், ஒரு ஈவினிங்காக கூட சில் பண்ணலாம். சில் பண்ணும்போது நீங்கள் சும்மா இருக்காமல் இந்த மாதிரி அழகாக வந்துட்டு மாக்டெயில்ஸ் ஆர்டர் பண்ணி யூ கேன் ஹேவ் ஃபன். நெக்ஸ்ட் ட்ரிங்க் இஸ் ஸ்ட்ராபெரி கூலர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாங்கினதுக்கப்புறம் நல்லா கலக்குன்னு கலக்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. கலக்கிறதுக்காக எனக்கு ஒரு குச்சியும் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ட்ரிங்க் ஆர்டர் பண்ணீங்களோ அந்த ட்ரிங்கோட எசன்ஸ் அந்த ட்ரிங்க்கில் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ட்ராபெரி கூலர் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹிண்ட் ஆஃப் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இன் இட். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா ஐ திங்க் யூ கேன் கோ ஃபார் ஸ்ட்ராபெரி. பட் லகுன் வந்துட்டு கொஞ்சம் ஃபிஸி. ஐ திங்க் மோர் ஃபிஸினா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லெமன் பேஸ்ட் கொஞ்சம் ஃபிஸியாக இருக்கணும்னா ஐ திங்க் யூ ஷுட் கோ ஃபார் லகுன். இதான் இப்போ இது 2. இப்போ அடுத்து 3வது என்னன்னு அதையும் பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கலரான மாக்டெயில்ஸ் இன்றைக்கி ட்ரை பண்ணிருக்கேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா லேயர் இந்த ஸ்ட்ராபெரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸ், சிட்ரஸ் நிறைய போட்டிருக்காங்க. இது எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ன்றனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஆரஞ்ச் ஜூஸ் லவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சாப்பிட்லேயே வந்துட்டு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆரஞ்ச் ஜூஸ் டேஸ்ட் இருக்குது வித் டிண்ட் ஆஃப் பைனாப்பிள் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராபெரி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ அடுத்தது இப்போ நான் சமத்தா வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஐட்டம்குள்ளே போயிட்டு அதை பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு இங்கே இருக்கிற டிஷ்ஷை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் குழம்பு பீட்சா. ஓகேங்களா, அதாவது ஒரு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வெஸ்டர்னியாக அப்படியே கலந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த கார்லிக் குழம்பு பீட்சா இது வந்துட்டு மட்டன் கீ ரோஸ்ட், மலபார் ஃபிஷ் கரி, நாடான் சிக்கன் ரோஸ்ட் வித் காயின் பரோட்டா, சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். அந்த சீ ஃபுட்டே 3 டைப்ஸ் ஆஃப் சீ ஃபுட் போட்டுருவாங்க. சாப்பிடும்போது என்னென்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சி சாப்பிட போகிறேன். ஆல்ரைட், நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டிஷ் என்னன்னு சொன்னேன், கார்லிக் குழம்பு பீட்சா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கேள்விப்படுவீங்க பாருங்கள். நல்ல சவுத் இந்தியன் ஸ்டைல் ஒரு பீட்சா சாப்பிடணுன்னா ஐ திங்க் யூ guys should come and try this கார்லிக் குழம்பு பீட்சா. இங்கே திக்கான பீட்சா பிரெட்ல இல்லை. ஐ திங்க் கார்லிக் குழம்புலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கார்லிக் போட்டு நல்லா புளிப்பாக, காரம் வந்துட்டு அவ்வளோ காரம் கிடையாது, கொஞ்சம் மீடியமான ஸ்பைஸோட நல்லா புளிப்பாக இந்த கார்லிக் குழம்பு மேலே அப்படியே சீஸை அப்படியே மேலோட்டமாக தூவி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. திஸ் இஸ் ஸோ குட். இப்போ நான் அடுத்து ட்ரை பண்ண போகிற டிஷ் வந்துட்டு இந்த நாடான் சிக்கன் ரோஸ்ட் வித் காயின் பரோட்டா. இதுக்கேன் திரும்ப காயின் பரோட்டான்னு பேர் வந்துச்சு. பரோட்டா தாங்க, ஆனால் க்யூட்டாக காயின் சைஸில் இருக்கும் அது அழகாக. அதனால வந்துட்டு இதுக்கு காயின் பரோட்டான்னு பேர் இருந்துச்சு. வீட்டில் குட்டியாக பசங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேன்ஸே நம்மளுக்கு வீட்டில் சின்ன வயசுல எங்கள் அம்மா குட்டி இட்லி பண்ணி குடிப்பாங்க.
குட்டி இட்லி பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் ஏமாந்து சாப்பிட்ருவேன். பெரிய இட்லிலாம் எனக்கு பிடிக்காது, போர் அடிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் சின்ன பசங்களுக்கு காயின் பருத்தில் பண்ணி கொடுத்து அவங்களை ஏமாற்றி சாப்பிட வச்சிடலாம். அதுக்காக தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நாடான் சிக்கன், நல்ல சிக்கனுக்கு மேலே தாராளமாக கிரேவி இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் அவுட் திஸ் நாடான் சிக்கன். திஸ் நாடான் சிக்கன் இஸ் ஆல்சோ லைக் வெரி குட்டுங்க. சில பேர் ட்ரை பண்ணுவோம்ல, இந்த ஆத்தென்டிக் செட்டிநாடு ஸ்டைல் இல்லாட்டி கொஞ்சம் நம்ம ட்ரெடிஷ்னலாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பீங்களே. ஐ திங்க் நம்ம கிரில்லோனில் இருக்கிற மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பர் சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. ஐ திங்க் யூ வில் லவ் இட். எனி சவுத் இந்தியன் ஃபுட் லவர்ஸ் வில் லவ் திஸ் ஃபுட். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எங்களோட ஃப்ரைட் ரைஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்துட்டு சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், ஆனால் தே ஆல்சோ ஹேவ் சிக்கன் இன் திஸ். தே ஹாவ் இந்த ப்ரான் இருக்குது, பாஷா ஃபிஷ் இருக்குது, அண்ட் தென் சிக்கன். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸில் என்னெல்லாம் போடுவாங்க, எக் போடுவாங்க. அந்த எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு இதில் இருக்குது. So let's try the fried rice now. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு நடுவில் நூடுல்ஸ் இருக்குது, மிக்ஸ்ட் கொலாபரேஷன் அதுவும். நீங்கள் பாருங்கள், இது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் தான். நானே அதை இப்போ தான் பார்க்குறேன். எல்லாத்துமே வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் இது வச்சுருக்காங்க. பட் இதுவும் வந்துட்டு அந்த ப்ராப்பர் சைனீஸ் ஆத்தென்டிக் ஸ்டைலில் இருக்குது, ப்ளஸ் அ ஹிண்ட் ஆஃப் சவுத் இந்தியன். அதுவும் நல்லாயிருக்கு. அடுத்து வந்துட்டு செகண்ட் மெயின் டிஷ். I have this amazing white rice with me. தேவையான அளவு சாப்பாடு போட்டுக்கிட்டு இப்படி பார்த்துட்டா சாப்பாடு மலை சாரல் போல் தூவுதா. இப்படி சாதம் போட்டு நடுவில் ஸ்பூனில் வச்சு ஒரு ரவுண்ட் க்ரியேட் பண்ணிப்பேன். அப்போ குழம்பு வெளியில் போகாது. செட்டிநாடு கீ மட்டன் ரோஸ்ட். எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு சமையலில் வந்துட்டு அந்த கார்லிக் ஆட் பண்ணாலே அந்த டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க எங்கள் ஃபுட் எல்லாமே. நல்லா காரமாக புளிப்பாக. இந்த சப்போஸ் மலபார் அந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும்ல, அந்த ஸ்வீட்னஸோட நான் இங்கே ட்ரை பண்ண எல்லா டிஷ்ஷுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாமல் சாப்பிட்டுட்டே இருக்கேன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு. எல்லா இதில் ட்ரை பண்ணிட்டேன். சிக்கன் ட்ரை பண்ணிட்டேன், ஃபிஷ் ட்ரை பண்ணிட்டேன், மட்டன் ட்ரை பண்ணிட்டேன், ப்ரான் ட்ரை பண்ணிட்டேன், கார்லிக் குழம்பு பீட்சாவையும் ட்ரை பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆல் ஷுட் டெஃபினெட்லி ட்ரை திஸ் கார்லிக் குழம்பு பீட்சா. ரைஸ் அண்ட் செட்டிநாடு கீ ரோஸ்ட் மட்டன், மலபார் ஃபிஷ் கரியாக இருக்கட்டும், எல்லாமே இருந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. துறைப்பாக்கத்தில் இருக்க கிரில்லான் ரெஸ்டாபாருக்கு வந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷஸாக நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் மாக்டெயில்ஸும் ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட சொன்னேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா மாக்டெயில்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் என்னோடய ஃபேவரட் வந்துட்டு அவங்களோட சிக்னேச்சர் மாக்டெயில், இந்த ஆரஞ்சு மாக்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் சிக்னேச்சர் மாக்டெயில் வாஸ் மை ஃபேவரட். ப்ளூ லாக்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபுட்டில் வந்துட்டு எல்லாமே ஃபேவரட்டாக தான் இருந்துச்சு. இதில் வந்துட்டு இது கொஞ்சம் கம்மி, இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு கிடையாது. எல்லாம் ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரை பண்ணால் கூட ஐ திங்க் யூ கேன் கம் அண்ட் ட்ரை ஹியர். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டிஷ்ஷஸ் ஹியர். நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ஃபியூஷன் டிஷ்ஷஸ் நிறையவே இருக்குது. நான் உங்களுக்கு சாப்பிட்டு ஒரு 5 டிஷ் தான். ஆனால் இங்கே மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்தா, பீட்சா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் வாங்க, இந்த மெனு கார்டில் உங்களுக்கு பார்த்த டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஷூர் தட் யூ வில் நெவர் பி டிசப்பாயிண்டட் ஹியர். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்து நான் எந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை வந்துட்டு காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக போகிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றேன், அங்கே என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷஸை பிக் பண்ணுறேன். ஐ எம் கோனா லைக் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். JFW ஸ்பைஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் Dipshi Blessy signing off. Tata, bye bye.